முதல் முறையா செப்டம்பர் 19 காடு வெட்டியோட வரலாறு படமா எடுத்து ரிலீஸ் பண்ண போறோம். இதுல ஒரு மன வருத்தம் என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. இதான் முதல் முறை ஒரு 8-10 நாளா இந்த இன்ஸ்டாகிராம் போட்டுட்டு இருக்கேன். அதுல என்ன வருதுன்னா, அந்த கமெண்ட்ஸ் வருது. ஒரு 50,000 பேர், ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பாக்குறாங்க. அந்த கமெண்ட்ஸ்ல என்ன வருது, கேவலமான எவ்வளவு இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திணிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்டரி நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணும்னா, அது எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்னா இருந்ததுனாலதான் இதை நான் ஒத்துக்கணும் எடுக்கிறதுக்கு. பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளவு ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படிதான் நான் சொல்றதுன்னு தெரியல. கிராமத்துல எல்லா மாதிரியான ஒரு சமூகமும் இருக்காங்க. ஜாதி வரியை யாரையும் பார்த்தது கிடையாது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பிங்களா தான் இருக்கு. இப்ப தலிதா இருக்கட்டும், பனியனா இருக்கட்டும், ஒரு 100 ஜாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் வளர்ந்துருக்குமா தவிர எங்களுக்கு இந்த ஜாதிங்கிறது என்னன்னே தெரியல. இந்த இன்ஸ்டாகிராம பார்த்த பின்னாடி தெரியுது ஜாதினாக்க இவ்வளவு ஒரு வெறியில பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல என் பிள்ளைங்களாம் இது கத்துக்கிற எப்படி வாழ்றது, எப்படி இந்த ஒரு ஸ்பீடான டெக்னாலஜில இந்த ஜாதியை ஏன் இவ்வளவு ஒரு திணிக்கிறாங்க? இதை எதுக்காக திணிக்கணும்? ஏன்னா படிக்கிற படிப்புல ஒன்னதான் படிச்சிருக்கேன். எல்லாம் ஜாதிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. ஜாதி இந்த நீ இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன் அப்பனோட இன்சில போட்டுதான் டெய்லி அட்டெண்டன்ஸ் சொல்றாங்க. எழுது உள்ளே இருந்து எல்லாரும் ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்னதான் நின்று சாப்பாடு வாங்கி ஒரே வருஷம் தான் சாப்பிட்டு இருக்கோம். யாரு சமைச்சாங்க, எந்த ஜாதி எதுவுமே தெரியல. இப்ப அந்த ஜாதிங்கிறது வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி திணிக்கிறாங்க? அவ்வளவு ஒரு பெண் குலத்தவே கேவலமா பேசுற மாதிரி ஒரு அந்த அனாவசியமா பேசுறாங்க. எதுக்கு அந்த மாதிரி திணிக்கணும்? செத்துக்கு பின்னாடி தான் வரலாறு எழுதுவாங்க. பட் தமிழ் எல்லாமே ஒரே மொழிதான் படிச்சோம், ஒன்னாதான் எக்ஸாம் எழுதுறோம். பட் எல்லாம் ஒன்னா மார்க்ஸ், ஒன்னாதான் வேலைக்கு போறோம், ஒரே உடல் தான் சாப்பிடுறோம், எல்லாம் செய்யறோம். திடீர்னு ஜாதி எங்க தெரியுது? ஏன் இந்த மாதிரி ஜாதியை திணிக்கிறாங்க? சொந்தமா அந்த மாதிரி இருந்துட்டு பாரு. தலித் மக்களே எங்க ஊர்ல இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. மாமங்கிறான் என்ன, மச்சாங்கிறான் என்ன, சித்துவாங்கிறான் நாங்க ஒருத்தர், பெருப்பாங்கிற ஒருத்தர். அப்ப எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியலையே. ஏன் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ஒரு கேவலமான ஜாதி ஜாதி ஜாதினி புடி